நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா. இன்றைக்கு நவம்பர் 13th அண்ட் ட்ராண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 5°C இருக்குது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யாரடா இது புது ஆளாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் உங்கள் ஜெயந்தினி அண்ட் குட் ஈவினிங் கனடாவோடு நான் உங்களோட விரைவில் இணைந்து கொள்ள போகிறேன். அண்ட் இன்றைக்கு தீபாவளி என்றபடியாக இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கு என்னை தொடர்ந்து சுதாகரன், சுதர்ஷி மற்றும் கலைவாணியும் இணைந்து கொள்ள போகிறார்கள். இந்தியா ஷோவை ஸ்பான்சர் பண்ணுபவர்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க், செல்வா வெற்றிவேல் மற்றும் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் அண்ட் லைஃப் 100 Insurance and Investment Inc. ஸ்ரீதரன் துரைராஜா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தவர், அதை நடத்தினவர். ஸோ அதில் வந்து இன்றைக்கு நிறைய பேர் வந்து கோவிட் ஆன வழியாக நிறைய ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணினவே அதை வந்து எப்படி திருப்பி வந்து அதுக்கு ஃபண்டிங் அலோகேட் பண்ணி அந்த ஜாப்ஸை திருப்பி கொண்டு வர போகிறன்றதை பற்றி இன்றைக்கி மீட்டிங் நடந்தது. ஸோ நாங்கள் அதை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு இன்றைக்கி கெனேடிய வளத்தில் இப்போ பார்த்தால் கோவிட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்குது ட்ராண்டோ மற்றும் பீலில். ஸோ அதுக்கு வந்து டக்ஃபோர்ட் வந்து இதை எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அண்ட் இதுக்கு வந்து திருப்பியும் லாக்டவுன் வருமா இல்லையான்றதை பற்றி நாங்கள் வந்து கெனேடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கு வந்து தீபாவளி என்றபடியாக உங்களுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து கெனேடிய நியூஸோடு இன்றைக்கி துஷ்யந்தினி குணரட்னம் இணைந்து கொள்ள போகிறார். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தவர். ஸோ நிறைய பேர் வந்து ஜாப்ஸ் லூஸ் பண்ணபடியாக திருப்பி எக்கானமியை எப்படி வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி திருப்பி பேக் டு நார்மலாக கோவிட் டைமில் கொண்டு வரதுக்கு பற்றி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் எப்படி வந்து அவர் வந்து ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ண போகிறன்ற பற்றி இன்றைக்கி மீட்டிங் நடந்தது. ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். Yesterday, we held our 21st First Minister's call since the pandemic began. In our meeting, the Premiers and I spoke about the surge of COVID-19 cases we're experiencing right across the country. This week, Alberta, Manitoba, and Saskatchewan all set new records for COVID-19 hospitalizations. Yesterday, Ontario reported over 1,500 new cases, a record high for the third day in a row. New projections are suggesting that the province could be on track for over 6,500 cases a day by mid-December. We also set a new daily national record yesterday with nearly 5,000 new cases in Canada and 83 more Canadians lost to this virus. We have to reverse these trends now. Last night, we heard directly from the Premiers about the current challenges in their provinces and about what further support they do or might need from the Government of Canada. We all benefited from hearing about the difficult choices different provinces are making. For instance, Manitoba, which weathered the first wave better than most, is now getting hit hard. On that front, I can announce that Minister Blair spoke with Ministers Schuler and Friesen of Manitoba earlier this week. We've approved a request for support in their long-term care facilities until January 15th, 2021. The Canadian Red Cross is already on the ground assessing the situation and is working with local and provincial authorities to determine their specific needs. COVID-19 surges like the one they're experiencing in Manitoba can happen anywhere. So we all have to be vigilant in every part of daily life and in every part of the community. I reassured the Premiers that the federal government will always be there to help, but reminded them as well that our resources are not infinite. Controlling the virus now reduces the chances of impossible decisions and choices we might have to make down the road. Finally, we raised the need for further collaboration on distributing a safe, effective vaccine across the country once it's ready. On Monday, we got some much-needed encouraging news about a potential vaccine. That's good. We could all use a little hope these days. But we also have to remember that right now, our fight against COVID-19
is far from over. The vaccine won't help you or your family if you get COVID-19 now. That's why we all need to keep working together to bend the curve, to protect each other, and to save lives. To support Canadian workers and businesses during the second wave, we've extended the wage subsidy, created the new Canada Emergency Rent Subsidy, and expanded eligibility for the Canada Emergency Business Account. Now, more than ever, the labour market is evolving quickly, and workers need to be able to develop new skills. To help Canadians access training and services, we're already providing $3.4 billion to the provinces and territories under the labour market transfer agreements. Today, I can announce that we will invest an additional $1.5 billion in the workforce development agreements. This new investment will ensure quick access to training so that workers in sectors hardest hit by COVID-19, as well as underrepresented groups like persons with disabilities, women, and Indigenous peoples, can find and keep good jobs. This is another step towards creating 1 million jobs and rebuilding an inclusive economy that benefits all Canadians. Minister Qualtrough will have more to say on this important announcement in just a few moments. I want to end today by recognizing that we're coming into yet another weekend where many Canadians are being asked to stay home. It's not easy, but we can't let our guard down. I know you're probably getting sick of hearing this, just like you're sick of hearing about COVID-19. It's been a tough year, and we all want this pandemic to end. But we have to do our part to flatten the curve before it gets any worse. So I'm asking you, yet again, to do your part and follow public health instructions. If you're not exactly sure what those are in your area, visit your local government's website. Continue to wash your hands. Wear a mask. Keep your distance. Get the flu shot. Avoid gatherings, and download and use the free COVID Alert app. Many people with COVID-19 don't know how they caught it or from where. That's what makes the app so important. It notifies others and notifies you that you've come into contact with the virus, maybe without even knowing it. As of today, over 4,000 people have already reported their positive test result by entering their one-time code into the app. That means thousands more were then alerted and able to take proper precautions. That's a great start, but I know we can do even better. So please, if you get a positive test result, enter your one-time code into the app so it can do its work and we can all slow the spread of the virus. அனைவருக்கும் இரவு வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஜெயந்தினி. விரைவில் குட் ஈவினிங் கனடாவில் எங்களோடு இணைந்து கொண்டு செய்திகள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஆகவே நன்றியை கூறிக்கொண்டு குட் ஈவினிங் கனடாவுக்கு இன்று அனுசரணை வழங்குகின்றார்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா, பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினராகவே தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குகின்ற வர்த்தகர்கள் சார்பாகவும் எமது தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இன்று கனடாவில் இந்த கோவிட் தொற்று என்ன எண்ணிக்கையில் இருக்கின்றன என்று பார்த்துவிடலாம். கனடாவில் மீண்டும் 4000க்கு அதிகமான கோவிட் தொற்றுகள் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றன. மொத்தம் 4749 தொற்றாளர்கள் இன்று கனடாவில் பதிவாகி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியான அதிகரிப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 8வது நாளாக 1000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. இன்று ஒன்டாரியோவில் 1396 தொற்றுகளும் 19 மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. கியூபெக்கில் 1301 30 மரணங்கள்
அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிரவும் அல்பர்டாவில் பார்த்தீர்களானால் இனி இல்லை என்று அதிகரித்து கொண்டே செல்கிறது. 907 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மீண்டும் 617 தொற்றுக்கள், மணிட்டோபாவில் 437, சஸ்கேச்சுவானில் 81, நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸில் 4, நோவஸ்கோஷியாவில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 2, நியூஃபன்லேண்ட் லெபடோரில் 1, நுணவூற்றில் 1 என்று தொற்றுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர ஏனைய இடங்களில் உள்ள மரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மணிட்டோபாவில் 5, அல்பர்டாவில் 5, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2 என்று மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியான இந்த அதிகரிப்பு அரசியல் மட்டத்திலும் மாகாண ரீதியிலும் பல விதமான சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிகரித்து கொண்டே செய்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பல உலக நாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல இடங்களில் இரவு கர்ஃப்யூ, ஊரடங்கு சட்டம், பகலில் கூட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிரான்ஸ், ஐரோப்பாவில் சில இடங்கள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இதை எல்லாமே சொல்லலாம். ஆகவே அப்படியான ஒரு நிலை கனடாவுக்கு வந்துவிடுமோ என்று ஒரு அச்சத்தில் இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் வலியுறுத்தி பலமுறை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே ஆனால் பல இடங்களில் இது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லாமல் பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மந்திப்பில் பல அரசியல் மட்டத்தில் பலரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது, இப்படியே சென்றால் வருகின்ற டிசம்பர் நடுப்பகுதியிலே 10,000 தொற்றுகள் ஒரு நாளில் கனடாவில் பதிவாகும் என்று. அதாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த 5,000 வந்து டபுள் ஆகி இரட்டிப்பாகி 10,000 தொற்றுகள் பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஒன்டாரியோவை, கியூபெக்கை பார்த்தீர்களானால் ஒன்டாரியோவில் 3000 தொடக்கம் 6,500 தொற்றுகள் பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் வைத்தியசாலைகள் நிரம்புகின்ற ஒரு நிலை ஏற்படும், படுக்கை கிடைக்காது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீர்களானால் ஃப்ளூ, ஏனைய வியாதிகள், நோய்களுக்காக செல்லுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. நம்மை சுற்றி நம் பாதுகாப்பு, நம்மை சுற்றி இருப்பவர்களின் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே ஜனவரி முதல் பகுதியில் அல்லது ஜனவரியின் மிடிலே இந்த வேக்சின் தடுப்பூசி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுவரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கர்வ் என்று சொல்லப்படுவதை நாங்கள் மட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதை உடைத்தெறிய வேண்டும். அதற்கு அனைவருடைய உதவி, ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு 1.5-2 மாதங்களில் அந்த தடுப்பூசிகள் வரும் வரை அனைவருமே பொறுமை காக்க வேண்டும். முடிந்தளவு தீபாவளி, கிறிஸ்மஸ், புது வருடம் இப்படி பல பண்டிகைகள் நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே முடிந்தளவு தேவை என்றால் மட்டும் வெளியில் செல்லும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வைத்திய அதிகாரிகள் சொன்னதிலிருந்து, கனடிய பிரதமர் சொன்னதிலிருந்து இந்த வேக்சின் வந்தவுடன் ஏற்கனவே கோவிட் வந்தவர்களுக்கு இது எந்த விதத்திலும் பிரயோஜனப்பட போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதுவரை பொறுமை காத்து நீங்கள் இந்த விடயங்களில் கவனம் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் டொரண்டோ இதை பார்த்தீர்களா, ஒன்டாரியோவை பார்த்தீர்களா, ஆனால் GTA கோவிட் கட்டமைப்பின் சிவப்பு ஜோன், ரெட் ஜோனுக்கு செல்கிறது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் மகாநாட்டிலே டக்ஃபோர்ட் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகரித்து வரும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து இந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 6,500 பதிவுகள் டிசம்பர் நடுப்பகுதியில் வரலாம் என்று ஒரு மாடலிங்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யோக் பிராந்தியம், ஹால்டன், ஹாமில்டன் ஆகியனவும் இன்று சிவப்பு மண்டலத்துக்குள் நுழைகின்றன. ஆகவே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. தெரியும், வருகின்ற நாட்கள், வாரங்கள் எல்லாம் விரத நாட்கள் வருகின்றன. ஆனால் முடிந்தளவு வீட்டிலிருந்தேயே நீங்கள் உங்களுடைய இறைவனை வழிபடுங்கள், வெளியில் செல்ல வேண்டாம். வயோதிபர்கள், குறிப்பாக குளிர்காலம் நெருங்குகிறது, இன்னும் அதிகரிக்கும், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன கூறியிருந்தார், கனேடிய வலத்தில் பார்க்கலாம். Yesterday, our top doctors and health experts provided us with an updated modeling. And what we saw was alarming. And Dr. Brown could not have been more clear. If we don't take action, if we don't change course in a big way, Ontario is on track for 6,500 new cases per day. That's 6,500 more people who will catch this awful virus each and every day.
And based on current projections, intensive care units could be overwhelmed in 6 weeks. The impact on our hospitals would be absolutely devastating. As Premier, I can't accept that, and I won't accept that. My friends, we can't let that happen. We must do whatever it takes to slow the spread of this virus. We must do whatever it takes to stop our hospitals from being overrun. So we're here today to take action. We're here today to protect the health of Ontarians. My friends, 6 days ago, we began implementing a framework to provide an early warning system across the province. Our framework provides clarity and certainty to Ontarians and to local public health units. It focuses on early intervention in areas where we're starting to see cases rise. And it provides a baseline for additional targeted action in the areas hardest hit. This kind of coordinated, predictable approach to implementing public health measures, it's necessary, it's critical. But as I've always said, we need to be flexible. We must always be prepared to change course as the situation evolves. And the updated modeling yesterday made it clear that the situation has changed dramatically since we started implementing our framework 6 days ago. So today, on the recommendations of our Chief Medical Officer of Health, Dr. Williams, and on the advice of our Public Health Measures Table, we're updating our COVID-19 framework with new thresholds. We see the numbers rapidly increasing. Dr. Williams has also updated his advice to everyone who lives in the red control zones. Limit your trips outside of the home except essential reasons, like going to work, school, getting groceries, keeping a medical appointment, or exercising. Work remotely where possible. Families should not, I repeat, not visit any other households or allow visitors to their homes. And please avoid social gatherings. These adjustments, they're necessary to respond to the latest evidence, and we may need to make further adjustments in the future. I've asked Dr. Williams to take another hard look at the restrictions and come back to us next week with his advice if further steps are necessary. My friends, I know this will be difficult. You've already sacrificed so much, but we need to be clear about what's at stake. We're staring down the barrel of another lockdown, and I will not hesitate for a second if we have to go further, because our number one priority right now, it's getting these numbers down. But here's the good news. We can change the course. We can bend the curve and get this virus under control. Each of us have a role to play. Every one of us has a role to play in preventing a lockdown. We need to continue following public health advice. We can't become complacent. We need to fight and continue fighting. Please don't lose hope. My friends, never in our lifetimes, in a generation, has so much depended on our collective action. Never has so much depended on us coming together as a people, as a province. Together, we can and we will get through this. To all those celebrating Diwali this year, I know it won't be like last, but that doesn't mean it can't still be special. As you celebrate with your household, connect with family and friends virtually, and please be safe. Thank you, and God bless the people of Ontario.
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸிலிருந்து ஸ்ரீதரன் துரைராஜா. எங்கள் நிறுவனத்தின் சார்பிலும் இங்கு எங்கள் காப்புறுதி முகவர்கள் எல்லோரின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று கோவிட் சந்தர்ப்பத்திலே மிகவும் கஷ்டமான சூழலில் எல்லோரும் தீபாவளியை கொண்டாட முடியாமல் இருந்தால் கூட உங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் தனிமையாக இந்த தீபாவளியை கொண்டாட எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன விடயம், கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்ன விடயம் எல்லாமே வீட்டில் இருங்கள், விசேடமான தினங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தினரோடு வீட்டுள்ளாக, அதாவது இணையதளம் மூலமாக நீங்கள் பலருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இப்பொழுதுதான் பல விடயங்களையும் உங்கள் கைத்தொலைபேசிகளிலேயே செய்து கொள்ளலாம். ஆகவே மீண்டும் மீண்டும் அது வலியுறுத்தப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த கோவிட் தொற்று சோதனைகளின் எண்ணிக்கை கனடாவை பொறுத்தவரையில் நடலாவிய ரீதியில் குறைவடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகும் மாகாணங்களில் சோதனையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பரிசோதனைகளின் எண்ணிக்கை கனடாவில் 25% குறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அளவில் முந்தைய வாரத்தை விட ஒவ்வொரு நாளும் சராசரியாக 77,000 கோவிட் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இது ஒரு வாரத்துக்கு முன்னர் சராசரியாக 61,000 இருந்தது. இப்பொழுது ஒரு வாரத்துக்கு 55,000, கிட்டத்தட்ட 24,000 கிட்ட குறைவடைந்திருக்கிறது. ஆகவே ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீர்களானால் தொற்றின் அதிகரிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கனேடிய நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 145 இலங்கை ரூபா, இந்தியா 56.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று அனுசரணை வழங்குகின்ற அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினரும் தங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். சரி, தீபாவளி என்றால் இவ்வளவு தூரம் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு விசேட நிகழ்ச்சிகள், விசேட பாடல் ஒன்றும் இல்லையா என்று பலரும் கேட்கலாம். சரி, அடுத்து ஒரு பாடல், ஒரு செமி கிளாசிக்கல் பாடகி சுகல்யா ரகுநாதன் அவர்கள் வழங்குகின்ற பாடல். ஸ்டீவ் கிளிஃப் அவர்களுடைய பின்னணி இசையிலே ஒரு ஃபியூஷன் என்று கூட சொல்லலாம். பாடலோடு கூடிய நடனமும் காத்திருக்கிறது. இதிலே குறிப்பாக நடனம் ஆடியவர்களாக இருந்தாலும் சரி, பாடியவராக இருந்தாலும் சரி, அனைவருமே மிகவும் திறமை மிக்க கலைஞர்கள். பல ஆண்டு காலமாக கனடாவிலே இசைத்துறை, நடனத்துறையில் பிரபல்யமாக விளங்குகின்ற கலைஞர்கள். அதுக்கு முன்னர் எங்களோடு குட் ஈவினிங் கனடாவில் கலைவாணி இணைந்து கொண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறப்போகிறார். அதைத் தொடர்ந்து கலையரங்கம் ஒளிபரப்பாகும். Hi everyone, happy Deepavali அரைக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் I wish you a very good Deepavali and எல்லாரும் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. I hope you're having fun. பூசியல் இருந்தாலும் சரி, போர் அடிச்சு கொஞ்சம் ஹவர்ஸ் இருந்தாலும் சரி, மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாட்டி ஸ்வீட் சாப்பிட்றாலும் சரி, எல்லாம் என்ஜாய் பண்ணி தீபாவளி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இது பண்ண இருங்கோ. அடுத்து எங்களோட செக்மெண்ட்டில் வந்து கலையரங்கம் நடக்குது. Let's have a watch of that. na
शिवकुमार मम वसद शिवकुमार विमानीकृतचेत्रमयूर विमानीकृतचेत्रमयूर श्रितकामित ஹாப்பி தீபாவளி. இந்த வாரம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விமர்சையாக இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அஃப்கோர்ஸ் பேண்டமிக்கையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பேராக கேதர் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமாக இந்த தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. அகேன் ஹாப்பி தீபாவளி டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி சுகலியா ரகுநாதன். ஒரு ஃபியூஷன் ஸ்டீவ் கிளிஃப் பின்னணியிலே இரண்டு இசை, மேற்கத்திய இசை, கர்நாடக இசை சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். சுகலியா ரகுநாதன் மற்றும் ஸ்டீவ் கிளிஃப் போன்ற கலைஞர்களின் படைப்புகள் யூடியூபிலும் இருக்கிறது. நீங்கள் சர்ச் செய்து பார்த்து மகிழலாம். இடையில் எங்களோடு கலா இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். நன்றி கலா. அடுத்ததாக இந்த தீபாவளி நிகழ்வை பற்றி டக்வுட் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நாளை அளவில் நினைக்கிறேன் கனேடிய பிரதமரின் வாழ்த்து செய்தி வரலாம். இதற்கு இடையில் நேற்றைய தினம் பார்த்தீர்களானால் பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி, கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் மூவருமே இணையவழி வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லி தீபம் ஏற்றி தீபாவளியில் ஒன்றாக கலந்து பேசி ஆளுக்கு ஆள் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நேற்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது விர்ச்சுவலாக, அதாவது இணையவழி வாயிலாக அவரவர்கள் வீடுகளில் இருந்தவாறு தீபம் ஏற்றி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள், கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர். அடுத்ததாக எங்களோடு தீபாவளி வாழ்த்து கூறுவதற்காக சுதர்ஷி இக்னேசியஸ் இணைந்து கொள்கின்றார். அதோடு அவரை இன்னும் ஒருவரையும் அவர் அறிமுகப்படுத்த போகிறார். சரி, என்ன பார்க்கலாம். குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். உளமார்ந்த இனிய நல் தீபாவளி வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த சிறப்பு பண்டிகை நாளை உங்களுடைய அன்பானவர்களோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு குதூகலமாக, மகிழ்ச்சியாக, ஆனால் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய பாதுகாப்போடு கொண்டாடுங்கள். சரி, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது ஒரு சிறப்பு அம்சம்.
சிந்திக்க சிரிக்க வைக்க எங்களோட ஒருவர் இணைய இருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணைந்து உங்களை சிரிக்க சிந்திக்க வைக்க இருக்கின்றார். இன்றைய நாள் ஒரு சிறப்பான மங்களகரமான நாள் என்பதனால் அவருடைய முதற்கட்ட பணியை ஆரம்பித்து வைக்கின்றார். சரி, அவர் யாரு, எங்கிருந்து வருகின்றார், என்னதான் பேச போகின்றார் என்பதை இப்போது காணொலியில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? அந்த பிள்ளை என்னை பற்றி நிறைய பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துருக்குறேன். அங்கே என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக மட்டும் இல்லை. நான் யாருண்டு நீங்கள் யோசிப்பீர்கள், என்ன எல்லாரும் கனடாக்காரன்ட்டு தான் சொல்கிறவன். என்றால் ஊரில் நான் அந்த காலத்திலேயே கனடாவுக்கு முதல் போனதால் இவர் கனடாக்காரர் அது அப்படியே பேராக போச்சு. அப்போ தான் நான் ஜோதிச்சு பார்த்தனே கனடாக்காரன்னு சொல்லிடப்பட்டு, தபால்காரன் ஓட்டோக்காரன் இருக்கல, கனடாக்காரன் இருக்கக்கூடாது, இருக்கலாம் தானே. ரெண்டாள் பாருங்க, இன்றைக்கு தீபாவளியாண்டாத்து உங்களை எல்லாரையும் சந்திச்சு ஒவ்வொரு கிழமையும் கொஞ்சம் நாட்டு நடப்புகளை பற்றி கதைப்பம் என்று பார்க்குறேன். என்ன சொல்லுறீர்கள்? விடுப்பு பார்க்குறதுனால் விடுப்பு விசாரிக்கிறேன்னால் எங்களுக்கு பழகின விஷயம்தானே. சும்மா இருக்கிற வாக்கி அவள் கிடைச்சால் நாங்கள் அந்த மாதிரி சாப்பிடுவோம். என்ன நான் சொல்றது? அப்போ என்ன நான் சொன்ன வந்தனார் என்றால், இந்த கோவிட்டால கனகாலம் நான் ஒரு நாட்டில் போய் ஸ்டக்காக போனேன். அப்புறம் இந்த குவாரண்டைன் என்றாங்கள், போட்டிட்டே என்றாங்கள், தனிமைப்படுத்தல் என்றாங்கள். அப்போ அதனால் அதில் கொஞ்ச காலம் இருந்ததால் சந்திக்கல. இது நான் அடிக்கடி சந்திப்பேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கோவிட் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூனோஸ் இப்போ பார்த்தீங்கள் என்றால் இன்றைக்கு பார்த்துறீங்கள் நான் எவ்வளவு இன்க்ரீஸ் போய்கொண்டு இருக்கண்டு. எங்கட சனம் எங்கே சொல்லி கேட்குது. கல்யாணம் விட சாபத்தியை விட எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. போகிறவையும் போய்கொண்டு தான் இருக்கிறா. ரொம்ப ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோக்கள் போடினா தான் மாஸ்கும் இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை. நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கோ, நாங்கள் செய்கிறத செய்வப்பட்டு இப்படி பிரச்சனை இதுகளும் ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய கல்யாண விட சாபத்திய விடல் இதில் எல்லாம் தான் தொத்தி இருக்குது. தொத்துறவருக்கும் தெரியாது அங்கே தான் தொத்துறதுண்டு, போகிறவருக்கும் தெரியாது, வாரதுக்கும் தெரியாது. நாங்கள் என்னத்தை செய்கிறது சொல்லுங்க பாப்பமா? இப்படியே கூடிக்கொண்டு போனால் வீட்டுக்கு பேசாமல் இருக்க வேண்டியான ஒரு ஜெயில் மாதிரி. அதோட பாருங்கோ, இப்போ இன்றைக்கு தீபாவளி வேற. நீ ஏற்கனவே பார்த்தீங்கள் என்றால் தேங்க்ஸ் கிவிங் டே அந்த டே இந்த டேக்கு வந்து தான் இது கையாக போடாது. இப்போ பார்த்தீங்கள் என்றால் இந்த தீபாவளிக்கு வேற கிடைச்சன சுப்பா இருக்காது. ஆடடிக்கிறவையும் கோழி அடிக்கிறவையும் போத்தலோட திடீரவையும் இப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பொறுங்கோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்பா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணா என்ன வேக்சின் வருதான் ஜனவரி மாதம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ வேண்டா. சொல்வழி கேட்குறீர்கள் இல்லையிலடாப்பா. நான் இனி என்ன வாயை சும்மா கிளறி கொண்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமையும் பார்த்து கிளின்னு கிளிக்க போகிறேன்னு சொல்லி போட்டேன். சரியோ? நான் யாருன்னு கேட்கலாம் நீங்கள். அதை நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் காட்டுவேன் தானே. இப்போ ஒரு முகமூடியோட எல்லாரும் முகமூடியோட தெரிகிறோம். எங்கடா ஜனம் கனடாவுக்கு வந்து அறிவு வல்லறையில் கட்டியலோ. ஆனவடியால் நான் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறேன். சரியோ? நான் இப்போ போட்டு வாரேன். அடுத்த கிழமை விவரமாக கதைப்பம். சந்திப்போம். பாய். இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வேட்டிவேல், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா, பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விளம்பரங்களும் இடம்பெற விரும்பமாக இருந்தால் நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதோடு கலைப்படைப்புகளை அனுப்பி வையுங்கள். கனடாவிலே 100% கனேடிய செய்திகளையும் தகவல்களையும் தாங்கி வருகின்றது குட் ஈவினிங் கனடா. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் IPTV வாயிலாக நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். லைக் செய்யுங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை, அதே நேரத்தில் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்பொழுது கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்கின்றார். என்ன இன்று செய்திகளில் பார்க்கலாம்.
நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒலிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் அடுத்த மாதத்தின் ஆரம்பத்தில் நாளாந்தம் 10,000 பேர் வரை கோவிட் தொற்றால் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை சுகாதார அதிகாரி தெரேசா டாம் இன்று இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கனடாவின் பல பகுதிகளிலும் நிலைமை கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதாக கூறும் வைத்தியர் டாம் இதனை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என கூறினார். அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் கனடாவில் நாளாந்தம் சராசரியாக 2,300 தொற்றாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இந்த வாரம் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,000 முதல் 5,000 வரை பதிவாகி வருகிறது. ஆன்டாரியோவின் 5 GTA பகுதிகள் கோவிட் கட்டமைப்பிற்கான சிவப்பு மண்டலத்துக்குள் நகர்கின்றன. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் டாக் ஃபோர்ட், சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் ஆகியோர் இணைந்து இதுகுறித்த அறிவித்தலை வெளியிட்டனர். அதிகரித்து வரும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகிறது. முதலில் டொரண்டோ மற்றும் பீல் பிராந்தியங்கள் இன்று நள்ளிரவு முதல் அதிகரித்த கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டன. ஆனாலும் டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒன்டாரியோவில் நாளாந்தம் 6,500 புதிய தொற்றாளர்கள் வரை பதிவாகக்கூடும் என்ற புதிய மாடலிங் தரவுகள் நேற்று வெளியாகின. இந்த நிலையில் மேலும் 3 GTA பகுதிகளை கோவிட் கட்டமைப்பிற்கான சிவப்பு மண்டலத்துக்குள் மாகாணம் நகர்த்துகிறது. இதன் மூலம் யோர்க் பிராந்தியம், ஹால்டன் பிராந்தியம், ஹாமில்டன் நகரம் ஆகியன இன்று நள்ளிரவு முதல் சிவப்பு மண்டலத்துக்குள் நகர்கின்றன. நாடளாவிய ரீதியில் கோவிட் தொற்று சோதனைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது. கனடாவில் அதிகளவிலான தொற்றாளர்கள் பதிவாகும் மாகாணங்களின் சோதனை எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த புள்ளிவிவரம் வெளியாகிறது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் கோவிட் பரிசோதனைகளின் எண்ணிக்கை கனடாவில் 25% குறைவடைந்துள்ளது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நாளாந்தம் முந்தைய வாரத்தை விட ஒவ்வொரு நாளும் சராசரியாக 77,000 கோவிட் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்திருந்தது. இது ஒரு வாரத்துக்கு முன்னர் சராசரியாக தினசரி 61,000 ஆகவும் இந்த வாரம் 55,000க்கும் குறைவாகவும் சரிந்துள்ளது. கனடாவில் இன்று மீண்டும் 4,000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று மொத்தம் 4,749 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 8வது நாளாகவும் 1,000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று ஆன்டாரியோவில் 1,396 தொற்றுகளும் 19 மரணங்களும் பதிவாகின. கியூபெக்கில் 1,301 தொற்றுகளும் 30 மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. தவிரவும் ஆல்பர்டாவில் 907, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 617, மனிடோபாவில் 437, சஸ்கச்சுவானில் 81, நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸில் 4, நோவா ஸ்கொஷியாவில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 2, நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோரில் 1, நுணவூற்றில் 1 என இந்திய தொற்றுகள் அறிவிக்கப்பட்டன. தவிரவும் மனிடோபாவில் 5, ஆல்பர்டாவில் 5, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2 என்று கோவிட் தொடர்புடைய மரணங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன், உபஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் ஆகியோர் கனடாவுக்கு வரவழைக்கப்பட வேண்டும் என NDP தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று இரு நாடுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் பைடன், ஹாரிஸ் ஆகியோரை கனடாவுக்கு அழைக்க வேண்டும் என NDP நாடாளுமன்றத்தை கோரவுள்ளது. தமது கோரிக்கையை NDP எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளது. இதற்கான கோரிக்கையை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என NDP நாடாளுமன்றத்தில் கோரும். கனேடியர்கள் தனது நாட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் அவமதிப்பதாக கனடாவிற்கான சீன தூதர் காங் பெய்வு குற்றம் சாட்டியுள்ளார். சீனா குறித்த கருத்து தெரிவிக்கையில் கனடா அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இரு நாடுகளின் உறவின் அடிப்படை கொள்கை கனடாவால் குறைந்துள்ளதாகவும் சீன தூதர் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கனேடியர்களான மைக்கேல் கோவேக் மற்றும் மைக்கேல் ஸ்பாவர் குறித்தும் தனது பக்க நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தினார். இவர்கள் இருவரும் கடுமையான சிறை தண்டனைகளை எதிர்கொள்ளவில்லை எனவும் பெய்வு கூறினார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி துஷ்யந்தி குணரட்னம் அந்த கனேடிய செய்திகளுக்கு. இது குட் ஈவினிங் கனடா. அடுத்து நாளை மறுதினம் வார விடுமுறைகள். ஆகவே வீட்டில் இருந்தே உங்களுடைய தீபாவளி தினங்களை கொண்டாடுங்கள். நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது கனேடிய சில நகரங்களில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. கனடா நேயர்களுக்கு வணக்கம். எமது ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி நிறுவனம் சார்பாக எமது வாடிக்கையாளர்கள் நேயர்கள் எல்லோருக்கும் அன்பு கனிந்த தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஆகவே இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. மீண்டும் குட் ஈவினிங் கனடா குறுகிய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு தேவை. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எமது செய்திகள் தகவல்களை ஏனைய கனேடிய நண்பர்கள் உறவினர்களோடு பகிருங்கள். ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, ஐபிடி வாயிலாக நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை 100% கனேடிய செய்திகளையும் தகவல்களையும் தாங்கி வருகிறது குட் ஈவினிங் கனடா. இதுவரை தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குகின்ற வர்த்தகர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே மீண்டும் திங்கட்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம். அதுவரை சனி ஞாயிறு தினங்கள் மிக மிக அவதானமாக உங்களுடைய குடும்பத்தினரோடு தீபாவளியை கொண்டாடுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட்.